வணக்கம் உறவுகளே. எல்லா வசதியும், எல்லா வாய்ப்புகளும், எல்லா திறமையும் இருந்தும், புலிய பார்த்து சூடு போட்டுக்கிட்டு, பூனை மாதிரி வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்ட ஒரு நபர பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆ மொத தடவ இந்த நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா திறமையும், வசதி வாய்ப்புகள் அப்டின்னா, அப்பா வந்து முதலமைச்சர். ரொம்ப ஒரு செல்வாக்கான ஒரு நபர். நெனச்சா ஒரு படம் எடுத்துடலாம். அந்த மாரியான ஒரு நபர். குடும்பம், பெரிய குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் திரு மு. க. முத்து அவர்கள். சரி. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டேன். அப்ப பூனை மூக்க முத்து. புலி யாருன்றீங்க? நம்ம மக்கள் தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் தான். 1970, 72 அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா, ஆ கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவோட முதலமைச்சரா இருந்தாரு. ஸோ அப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன உரசல்கள்லாம் வந்த நேரம். அப்ப அஞ்சும் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர்ஸ் ஆரம்பிச்சு, ஆ கலைஞர் அவர்கள் ஒரு படம் அவருடைய சொந்த தயாரிப்பு. அத துவக்கி வைக்கிறதுக்காண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர வர சொல்றாங்க. அவர அழைப்பு குடுக்குறாங்க. சரி ரைட்டு மக மூக்கா முத்து நடிக்கிறாரு அப்படின்னோனே, எம்ஜிஆர் அவரு எந்த ஒரு மறுப்பு சொல்லல. வர்றாரு. வந்து கிளாப் தட்டி படத்த துவக்கி வைக்கிறாங்க. படத்த துவக்கி வைக்கிறாங்க. படம் அ முதலமைச்சரோட பையன்னா சொல்லவா வேணும். பேனர் பெரிய பேனரு. ஆ பூரா டெக்னீஷியன்ஸுமே பெரிய ஆளுங்க தான். ஒளிப்பதிவா இருக்கட்டும், இசை எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல் கவிஞர் வாலி, சண்டை பயிற்சி ஷியாம் சுந்தரு, நடிகை வந்து ஹீரோயின் லக்ஷ்மி. ஸோ இப்படி எல்லாமே படம் பேர் பிள்ளையோ பிள்ளை. எல்லாருமே மிகப்பெரிய பெரிய பெரிய ஆளுங்க தான். இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க பூராமே. ஆ படத்து இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். ஆ ஸோ படம் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியூ ஷோ பார்க்க எம்ஜிஆர வர சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே புரியல. ஆ ஒரு சின்ன ஒரு ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல அவருக்கு. ஸ்க்ரீன்ல பார்த்தா இவரோட ஜெராக்ஸ் மாரி தெரியுது. அந்த மாரி நடிச்சிட்டு இருக்காரு முத்து. அவர் ஆயிருந்தா எம்ஜிஆருடைய ரசிகனாவே இருந்தார். ஆ அப்படியே அச்சு அசலா அதே மாரியாவா? அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழப்பம். பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு, அவருடைய ஆக்டிங்கு, நிக்கிறது, உட்கார்றது, வர்றது, தல முடிய சுருட்டி அந்த விக்கு கூட எம்ஜிஆர் மாரியே செட் பண்ணி சட்டைலாம் அரக்கை சட்டை போட்டுட்டு அந்த படத்த பார்த்தீங்கன்னா, இப்ப கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி. ஆனா நல்ல நடிகர் தான். ஆ ஆனா நமக்கு பார்க்க அது காமெடியா இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் எப்படி? பட் எம்ஜிஆர் மாரியே வந்தா, அந்த மாரி ஒரு படம் இல்ல. ஒரு 4 படம் அந்த மாரி பண்ணாரு. அப்ப இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது, பார்த்து முடிச்ச உடனே அந்த படத்துல உள்ள அவரு மு. க. முத்துவ கூப்ட்டு, "அ படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணு. பட் ஆனா உனக்குன்னு ஒரு பாணிய நீ வகுத்துக்க. அதுதான் உனக்கு நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆ போயிட்டாரு. அந்த படத்துல வாலி அவர்கள் பாடல். அதுல தான் அந்த 3 தமிழ் தோன்றியது முன்னிடமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டுல கூட அப்புறம் எம்ஜிஆர் வாலி கிட்ட கேட்டிருக்காரு. "ஏன் வாலி என்ன ஆண்டவரே 3 தமிழ் தோன்றியது மூக்க முத்துக்கிட்டு தானா?" அப்படின்னு சொல்லி. அவரு அப்படியே பதறி போய், "இல்ல அண்ணே இந்த மாரி அவரு ஏதோ நம்ம பையன் நம்ம பார்த்து வளர்ந்த பையன். சரி நல்லா வளரட்டும்ன்ற ஒரு எண்ணத்துல எழுதிட்டேன்" அப்படின்னு இருக்காரு. இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அது ஒரு உப்பள. அது என்னன்னு உப்பள. அது நடை பழகி வந்ததென்ன என்னிடம். என்ன அப்படி அப்படின்ற மாரி. ஆனா தொடர்ந்து இதே தான் நடந்தது. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, பூக்காரி, அப்புறம் அணையா விளக்கு. இதுல இத்தனைக்கும் மூக்க முத்துக்கு சொந்த குரல்ல பாட்டுலாம் வேற பாடுவாரு அவரு. அவரு அப்பவே பார்த்தீங்கன்னா, நல்ல மனதில் கூடி இருக்கும் நான் ஒரு ஆண்டவா அந்த மாரி. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்கன்னு சொல்லி நெறைய பாட்டுலாம் அவர் சொந்த பாட்டு. அவருக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அவர் பண்ண தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எம்ஜிஆர காப்பி பண்ணது தான். அது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணி இவங்க பண்ண மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருது. ஆ எம்ஜிஆருடைய இமேஜ குறைக்கிறதுக்காகவும், எம்ஜிஆர போல இவர வளர்த்து விடுறதுக்காகவும்ன்ற மாதிரி. அதுபோக கட்சி ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள பூரா எம்ஜிஆருக்கு எப்படி மன்றங்கள், படிப்பகங்கள் இருந்ததோ, ஆ அதே மாதிரி மு.க. முத்துவுக்கும் மன்றங்கள் அங்கங்கே முளைக்க ஆரம்பித்தது. இது இது வந்து கட்சியிலிருந்தே ஒரு ரகசிய தகவல். மு.க. முத்துக்கு மன்றம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு இதுவும். ஸோ இதெல்லாம் பார்க்கவும் அ எம் ம எம்ஜிஆருக்கு என்ன தோணுச்சோ அது தெரியாது. ஆனா மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சரியில்லாத ஒரு பேர தான் மு.க. முத்துக்கு ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். என்னன்னா, அவருடைய தனிப்பட்ட திறமைய அவர் நிரூபிச்சிருந்தார் அப்படின்னா, நேரம் மு.க. முத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகரா இருந்திருப்பார். ஆனா அவருடைய அந்த ஒரு விஷயம் வந்து பாருங்க, அவருடைய தவறான பழக்கவழக்கத்துக்கு ஆளாக்கிருச்சு. போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. அதோட அப்படியே சினிமாவ விட்டு அவர் விலகக்கூடிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. குறிப்பிட்ட ஒரு 4, 5 படங்கள் தான். எல்லாமே நல்ல படம் தான். பட் ஆனா அவரு பண்ணுன ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். இப்ப குறிப்பா ஒண்ணு பாருங்களேன், ஒரு படத்துல நம்ம பார்க்குறோம்.
அந்த படம் பார்க்கும்போது இன்னொரு நடிகரோ, இன்னொரு படத்தையோ அது ஞாபகப்படுத்தக்கூடாது. அப்படி ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா, அந்த படம் வந்து அது நமக்கு டக்குனு அங்க அந்த நடிகருடைய இது போயிரும். அந்த மாரி தான். உதாரணத்துக்கு ரஜினி அந்த மாரியே இருந்தப்ப நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு வில்லனாலாம் நடிச்சாரு. ஸோ அவர மாரி பண்ணியிருந்தாரு. பட் ஆனா ஜெயிக்க முடியல அவரால. ஆனா ஏதோ சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு அப்படியே அவரு போயிட்டாரு. அவரால பெருசா வர முடியல. அந்த மாரி தான். என்னைக்குமே ஒரிஜினல் ஒரிஜினல் தான். ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் தான். அவங்களுடைய தனித்திறமை இப்ப மூக்கமுத்துவே தனித்திறமையோட நடிச்சிருந்து, அவர் தனித்திறமையா பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவங்களுக்கு இருந்த வசதிக்கு அவங்க எத்தனையோ படங்கள் எடுத்து அந்நேரம் அவர பெரிய ஆளா ஆக்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் இருங்க. இப்ப துணை முதல்வர் ஆயிட்டாரு. அவரே பாருங்க. ஓகே, ஓகே எடுத்தாரு. அடுத்து ஒரு 5, 6 படம் ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 6, 7 படம் பண்ணியிருப்பாரே இருப்பாரு. அவரு எல்லா வசதிகள் இருக்கு. அவரு யாரையும் காப்பி பண்ணல. அவரு அவராவே நடிச்சாரு. ஸோ அதனால அவர் பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லாவே இருந்தது. ஓரளவுக்கு ஒரு சில படங்கள் நல்லா இருந்தது. ஒரு சில படங்கள் ஃபெயிலியரா இருந்தது. இருந்தாலும் அவங்களால தாங்கக்கூடிய சக்தி இருந்தது. ஒரு 200, 300 கோடினாலும் அவர் பண்ணலாம். பெரிய பெரிய ஆளுகள போட்டு படம் பண்ண அதே காரணம். புலி எம்ஜிஆர். அவர பார்த்து சூடு போட்டுக்கிட்ட பூனை. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்களே மூக்கமுத்துவ பலி குடுத்துட்டாரோ! அப்படின்ற மாரி கூட எனக்கு தோணுச்சு. அ அவருடைய அரசியல் வாழ்க்கைக்காண்டி. மூக்கமுத்துவோட வாழ்க்கைய அவர் ஃபெயில் ஆக்கிட்டாரு. அவர் சுயமா தானா அவர சுயமாவே நடிக்க விட்டிருந்தாருன்னா கூட, மூக்கமுத்து ஒரு நல்ல நடிகரா இருந்திருப்பாரு. பட் ஆனா மூக்கமுத்து சினிமா விட்டு ஒதுங்கிட்டா கூட, அவருடைய குடும்பத்த வந்து அவருடைய பையன, பொண்ணுங்கலாம் கலைஞர் அவர்கள் தான் படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்க, நல்லபடியா பண்ணாங்க. மூக்கமுத்து தான் அவருடைய சாகவாசம் சரியில்லாம போயிட்டாரே தவிர, மத்தபடி இவங்க நல்லா தான் கொண்டாந்துருந்தாங்க. அவங்க இப்ப இன்னைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லல. இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான். எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். மக்கள் தலைவர் மக்கள் தலைவர் தான். அவருக்கு மாற்றாக இவரா அப்படின்னா, அத ஏத்துக்கவே மாட்டாங்க மக்கள். அப்படி ஒரு மூக்கமுத்து பாவம். திறமை இருந்தும் யா ப ஒரு வீணாய் போன நடிகர்ன்னு சொல்லலாம். அப்படி போன ஒரு நடிகர பத்தி தான் அவர பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.